Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நாம இன்கம் டாக்ஸ் எப்படி ஃபைல் பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து ஏதாவது பேங்க்ல லோன்ஸ் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நான் ஈஸியரா நீங்க மாத்திக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ற ஒரு கிளைண்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க வந்து ஈஸியார் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுனால நிறைய வந்து லோன் வாங்குறது ப்ராசஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நில் பேலன்ஸ் அதாவது டாக்ஸ் பே பண்ணாம ஃபைல் பண்ணக்கூடிய இன்கம் டாக்ஸ் அந்த காப்பி வந்து பாத்தீங்கன்னா வேலிட் கிடையாது. நீங்க கவர்மெண்ட்க்கு வந்து டாக்ஸ் பே பண்ணிருந்தீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 1500 இந்த மாதிரி நீங்க டாக்ஸ் கட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வேலிடா இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க அங்க கேட்டுக்கக்கூடிய ஃபீல்ட் எல்லாம் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின்ல வந்து பாத்தீங்கன்னா லாகின்ல உங்களோட பேன் கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பேன் நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாகின் ஐடியா இருக்கும். பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்க கிரியேட் பண்றதுதான். சப்போஸ் உங்களுக்காக வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு லாகின் ஐடி வந்து தெரியும், பட் வந்து பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுக்கு ஓடிபி சென்ட் பண்றது மூலமா நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்றவங்களா இருந்தா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின்ல வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து உங்களோட பேன் ஐடி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பேன் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லாகின் அதாவது பேன் நம்பர் இங்க வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டுக்கு வந்து செக்யூர் மெசேஜ் வந்து செட் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வச்சு நீங்க பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்யூர் மெசேஜ் ஒன்று வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த செக்யூர் மெசேஜ் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு இங்க வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இப்படி ஷோ ஆகும். இதுல வந்து இந்த அக்கௌண்ட் கூட லிங்க்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாமே இந்த சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இ ஃபைல் அப்படின்றதுல போயிட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றதுல போயிட்டு நீங்க வந்து இங்க ஃபைல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 21-22ன்றது இப்போ கரண்ட் இயர். நீங்கள் 2021 நீங்கள் வந்து லாஸ்ட் இயர்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ண முடியாது. இப்போ 2021க்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின் போது நீங்கள் வேணால் ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லைனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் ஃபைல் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இதில் செலக்டிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் ஸ்டார்ட் நியூ ஃபில்லிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிவிஜுவல் HUF அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இண்டிவிஜுவல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இதில் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஐடிஆர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதே நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நீங்கள் சேலரி அக்கௌண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ITR 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ITR 4 வந்து தனியாக பார்க்கலாம். அது வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபைல் பண்ணுறது. ஸோ ITR 1 செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வித் ITR 1 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன் நீங்கள் எதனால வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு அதனால ஃபைல் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி ஃபைல் பண்ணுறீங்க, ஆனால் அந்த இன்கம் லிமிட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு கீழே தான் உங்களுக்கு இருக்குது அப்படின் போது அதர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போதே நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ ஆதார் நம்பர்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார், பென்ஷனர், அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றதில் இருக்கவங்க வந்து அதர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் செக்ஷன் அப்படின்றதுல ரிட்டன் ஃபில்ட் அண்ட் ஓர் பிஃபோர் டியூ டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேட் அப்படின்றது அவங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கான இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த டைம் முடிச்சு நமக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுற டைமில் நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபில்ட் ஆஃப்டர் டியூ டேட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இயரில் ஃபைல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 139(1) அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆட் another அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கவங்களா இருந்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டா, கேஷ் கிரெடிட்டா, இல்லை வந்து என்ன அக்கௌண்ட் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஷ் கிரெடிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பிரைமரியா ஜாயிண்டா அப்படின்றது கொடுக்கணும். இங்கே உங்களோட IFSC கோடு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் வந்து வந்துடும். ஸோ பிரான்ச் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஆயிரும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களோட இன்கம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி எக்ஸம்ஷன், இதை ஏதாவது விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ட்ராவல் ரிலேட்டடாக மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் தான் இருக்கும். எஸ் இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற ஆன்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸம்ஷன் கேட்குறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் இதுக்கு எஸ் ஓ நோ வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட இன்கம் ஃப்ரம் சேலரியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சேலரி உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் எடிட் அப்படின்றத எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபீல்டுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இயர்லி எவ்வளோ சேலரினால இன்கம் வருதோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து எக்ஸம்ஷன் அலவன்ஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸம்ஷன் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட் சைட் ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், லீவ் ட்ராவலோ கன்செஷனோ அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்றது அதுவே அப்டேட் ஆயிரும். அதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சர்வ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சர்வ் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்கம் வருதா அப்படின்னா கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், வேறு ஏதாவது சோர்சஸ் மூலமாக உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா இங்கே ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸப்ட் இன்கம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பர்பஸ் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து 2 செக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருந்தாங்களே அதே சேம் கொஷின்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் அங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் இப்போ 80GG அப்படின்னு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ப்ரீமியம்லாம் வந்து பே பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ் கட்டக்கூடிய ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அதாவது கிளைம் மீனிங்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம், நான் வந்து இதுக்கு இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடக்ஷன் செக்ஷனில் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் எனி டிடக்ஷன் ஃபார் டொனேஷன் நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, இப்போ கவர்மெண்ட்க்கு ஏதாவது நீங்கள் கோவிட் ஃபண்டோ இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ
கிளைம் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த சைடில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸம்ஷன் ஃபார் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் டிடக்ஷன் ஃபார் ரெண்ட் பெய்டு அண்டர் செக்ஷன். ஸோ நீங்கள் ரெண்ட் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ரெண்ட் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எலிஜிபிள் கிளைம் டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் பேமெண்ட் மேட் டுவர்ட்ஸ் த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இயர்லி வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணுறீங்க அப்படின்றத இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா உங்களோடதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அது அமௌண்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். கிளைம் என்னதான் டிடக்ஷன்ஸ் வேறு ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கன்ஃபர்மேஷன் கிராஸ் டோட்டல் இன்கம் இதெல்லாம் நம்ம முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அடுத்து டேக்ஸ் பெய்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கா. இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு நமக்கு ஏதாவது டேக்ஸ் கால்குலேஷன் வந்துருந்தா இங்கே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அது நீங்கள் நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஜீரோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அதாவது நில் பேலன்ஸ்லேயே நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க நம்மளோட டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் எதுவுமே வரல அப்படின்றது அர்த்தம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் நம்ம வந்து பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது நம்ம ஆன்லைனில் பே பண்ணியிருக்கோம் இல்லையா டேக்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன பேபிள் இல்லை எதுவுமே இல்லை. ஸோ அதனால கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா செக்ஷனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதில் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து ப்ரிவ்யூ கேட்கும். ஸோ ப்ரிவ்யூ ரிட்டர்னில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் ரிட்டர்னில் இந்த பாக்ஸில் இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வந்து சர்வர் கொஞ்சம் சம்டைம்ஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். எரர் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபா இல்லைனா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களோட பேர் உங்களோட அப்பா பேர் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். இங்கே உங்களோட பேன் நம்பர் என்டர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் நீங்கள் ப்ரிவியூ பண்ணணும். இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களோட சேலரி அமௌண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்டேட் ஆயிருக்கும். நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருந்தா டேக்ஸோட டீட்டெயில்ஸ், இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதில் எல்லாம் கிளைம் பண்ண அமௌண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபி யூஸ் பண்ணி நம்ம வந்து வேலிடேட் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆதார் இருக்கு இல்லையா, ஆதார் கூட லிங்க்ல இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஐடி காப்பி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலை ஃபைல் பண்ணி மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இ வெரிஃபை ரிட்டர்ன் அப்படின்றதுல போயிட்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இ வெரிஃபை பண்ணணும். இ வெரிஃபை பண்ணீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காப்பி வந்து போயிட்டு வியூ ஃபைல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் நீங்கள் வந்து உங்களோட ஐடி காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். அந்த காப்பியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ண காப்பி. இது வந்து லாஸ்ட் இயர் ஃபைல் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு வரும்.
இப்போ வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் ஆதார் ஓடிபி மூலமாக வந்து வெரிஃபை பண்ணியிருக்கு. ஸோ do not send this acknowledgement to CPC பெங்களூர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. அதில் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால கண்டிப்பாக வந்து உங்களோட ஆதாருக்கு ஓடிபி கொடுத்து அது மூலமாக வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ITR 1 ஃபைல் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ITR 4 வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.